இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அமித்ஷா அறிவிப்பு. चुनाव होने वाला है, वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. தேசிய அளவில் மோடி தலைமையிலும் தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி என அமித்ஷா உறுதி. யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என அமித்ஷா விளக்கம். साथ में सरकार बनाएंगे, हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்கப் போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெறப் போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெறப் போகிறது. அதிமுக கூட்டணிக்காக பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றம் செய்யப்படவில்லை என அமித்ஷா விளக்கம். கூட்டணி தொடர்பாக அதிமுக எந்தவித நிபந்தனையும் வைக்கவில்லை எனவும் பேட்டி. जरा भी सच बात नहीं. आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है. அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். That is why he is sitting with me. அதனாலதான் அவர் என் பக்கத்தில் இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார். இதுல உண்மை இல்லை. அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது. ஓபிஎஸ் டிடிவி இணைப்பு குறித்த கேள்விக்கு அமித்ஷா பதில். திமுக ஆட்சியில் 39,000 கோடி அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. ஊழலை திசை திருப்ப நீட் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளதாக விமர்சனம். डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்ற அமித்ஷா தேநீர் விருந்து வைத்து கௌரவித்தார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் நிலவும் பொதுவான பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்போம் என அமித்ஷா தகவல். நீட் விவகாரம் தொடர்பாக அதிமுகவுடன் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் எனவும் விளக்கம். हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम. அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசைவு ஏற்படும். பாஜகவுடன் இனி கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன அதிமுக கூட்டணியை அறிவித்துள்ளதாக கனிமொழி சாடல். அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாகவும் விமர்சனம். மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித் தரும். அதிமுகவும் பாஜகவும் பிரிந்ததாக கூறி வந்தாலும் இருவரும் தொடர்பிலேயே இருந்து வந்தனர் என கனிமொழி குற்றச்சாட்டு. செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசக்கூட அனுமதி இல்லை எனவும் விமர்சனம்.
தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு. நாளை மாலை 4 மணிக்கு சென்னை வானகரத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு. தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனை முன்மொழிந்த அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், எஸ் ராஜா உள்ளிட்டோரும் நயினார் நாகேந்திரனை ஒருமனதாக முன்மொழிந்தனர். वानती श्रीनिवास जी ने, एल मुर्गन जी ने, कनक सभापति ने, कौन बालगणपति, कौन बालाजी, डॉक्टर के.पी. रामलिंगम, डॉक्टर के.पी. रामलिंगम, ये मेरे को सीट हुआ है. बहुत बहुत धन्यवाद आपका. பாஜக தலைமை அறிவுரைப்படி மாநில தலைவர் பதவிக்கு மனு தாக்கல். விருப்ப மனு தாக்கல் செய்த பிறகு நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆனா 10 பேர் உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க, எப்படி பாக்குறீங்கனா? 10 பேர் பரிந்துரை பண்ணிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்கன்னு வாய்ப்பு இருக்கானா? நாளைக்கு அவங்க அறிவிப்பாங்க. நான் நாமினேஷன் போட்டிருக்கேன். 2026 அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் வருவார் என செல்லூர் ராஜு திட்டவட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றினால் எங்களுக்கு வருத்தமோ மகிழ்ச்சியோ இல்லை என, அது அவர்களது உட்கட்சி விவகாரம் எனவும் பேட்டி. மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாற்றுங்க வைங்க எங்க தலைவர்னு சொல்ல மாட்டாரு, நாங்களும் நினைக்க மாட்டோம். அது அவங்க கட்சி. இது சென்னை மயிலாப்பூரில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து இருவரும் தீவிர ஆலோசனை நடத்தியதாக தகவல். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ராமதாசும் அன்புமணியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம். ராமதாஸ் உடனான சந்திப்புக்கு பின் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கருத்து. ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது சம்மந்தமாக தான் பேச போகிறோம். ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும். அமைச்சர் பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பெண்கள் குறித்து கொச்சையாக பேசியதாக கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நடவடிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அமைச்சர் பொன்முடி சந்திப்பு. பெண்கள் குறித்து பொன்முடி கொச்சையாக பேசியதற்கு கண்டனம் வலுக்கும் நிலையில் ஆலோசனை. திமுக துணை பொதுச் செயலாளராக எம்பி திருச்சி சிவா நியமனம். அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரை கொண்டு உச்சரித்தது மிகப்பெரிய தவறு என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வருத்தம். இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதி அளிப்பதாக அறிக்கை. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருடன் எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் திடீர் சந்திப்பு. வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு நன்றி கூறியதாக பேட்டி. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியமைக்காக வேண்டியும் நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் எழுப்பி எதிர்த்து வாக்களித்தமைக்காக வேண்டியும்
உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து ஒருபொழுதும் இந்த வக்ஃபு திருத்தச் சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த விடமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்த காரணத்திற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தின் சார்பில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். 21 கோயில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற 1000 கிலோ தங்க கட்டிகள் SBI தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு. திருக்கோயில்களின் அறங்காவலர் குழுவினரிடம் தங்க முதலீடு பத்திரங்களை வழங்கினார் முதலமைச்சர். சென்னை பனையூரில் தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை. பூத் கமிட்டி மாநாடு நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். அமித்ஷாவால் தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. திமுக கூட்டணியை விட்டு எந்த கட்சியும் போகாது எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. திமுக கூட்டணியில் பாமக உள்ளிட்ட புதிய கட்சிகள் சேர்க்கப்படுமா? கூட்டணி கட்சிகளிடம் கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஒரு அணியை ஒரு கட்சியை கூட இழக்க காத்திருப்பார்கள். எங்களுடைய இதில் இடம் இருந்தால் எங்களிடத்தில் வருவார்கள், அவளிடத்தில் இடம் இருந்தால் அவளிடத்தில் செல்வார்கள். இதெல்லாம் நிரந்தரமாக சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்றேன், எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஆளை கூட, ஒரு அணியை ஒரு கட்சியை கூட இழக்க எங்களுடைய மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு. மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் போராட்டம். தஞ்சை அருகே காவல் நிலையம் முன்பு விஷமருந்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். RDO இலக்கியா தலைமையில் விசாரணை தொடக்கம். கோவையில் பூ பெய்திய மாணவி பள்ளியின் வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரம். நெகமம் காவல் நிலையத்தில் பள்ளியின் முதல்வர் தாளாளர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என தகவல். விருதுநகரில் தனியார் திரையரங்கு பவுன்சருக்கு கத்திக்குத்து விழுந்த விவகாரம். திமுக கவுன்சிலர் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. விழுப்புரத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட முத்துமாரியம்மன் கோயில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து அகற்றம். 75 ஆண்டுகளாக வழிபட்டு வந்ததை இடிக்கக்கூடாது என கூறி அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வாரணாசியில் 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. வளர்ச்சி மற்றும் பாரம்பரியம் இரண்டையும் ஒன்றாக சுமந்து இந்தியா முன்னேறி வருவதாக பேச்சு. பீகார் மாநிலம் பாட்னாவில் நிதிஷ் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தடியடி நடத்தையும் தண்ணீரை பீச்சியடித்தும் விரட்டியடித்த போலீசார். ராஜஸ்தானில் நடந்த ராட்சச பலூன் திருவிழாவில் கயிறு அருந்ததில் ஊழியர் ஒருவர் பலி. 100 மீட்டர் உயரத்திற்கு மேலே இழுத்துச் செல்லப்பட்டு கீழே விழுந்த காட்சி வைரல். மென்ஹாட்டனில் இருந்து நியூ ஜெர்சியை நோக்கி சென்ற ஹெலிகாப்டர் நதியில் விழுந்த விபத்து. 6 பேரின் சடலங்கள் கண்டெடுப்பு, பதைபதை பூட்டும் வீடியோ.
டெல்லி தூதரகத்தை முற்றுகையிட்டு திபெத்திய இளைஞர்கள் போராட்டம். குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்திய போலீசார். மியான்மரில் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவு. கட்டடங்கள் குலுங்கியதால் சாலையில் தஞ்சமடைந்த மக்கள். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1500 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. தேசிய பங்குச்சந்தை நிப்டி குறியீட்டு எண் 500 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து வர்த்தகம்.